அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஸ்எஸ் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஊருக்கு கிளம்புறோம். நைட்டு தான் ஃப்ளைட்டு. நம்ம காலையிலேருந்தே விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா நேற்று விருந்துக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பேக்கிங்லாம் பேலன்ஸ் ரிமைனிங் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ பண்ணி வைக்கணும். இதில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். அந்த பேக் ரெண்டுமே ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். பேக்கிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த பொட்டியெல்லாம் ரேப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பேக்கிங்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஞாபகம் வர. இப்போ பேக்கிங் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டை தான் குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை நான் வீட்லேயே பண்ணிக்கிட்டேன். சோறு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பிரியாணி குக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சிக்கன் பிரியாணி குக் பண்ணியிருக்கிறாங்க. இதை தான் இப்போ லன்ச் நம்ம சாப்பிட போகிறோம். கூடவே ரைத்தாவும் கொடுத்து விட்டுருக்குறாங்க. நமக்கு நைட்டு 10:30க்கு தான் ஃப்ளைட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 கிட்ட இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி இங்கே ரெடியாக எடுத்துகிட்டு வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்புறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இந்த டைமில் ஜாமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மணிக்கெல்லாம் அப்படி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கார்லேயே வச்சாச்சு. இது உடைஞ்சிருச்சா? ஏண்டா இப்ப என்னடா நான் துணி துவைக்கிறேன். அப்படி இப்படின்னு நம்ம கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா நான் இவ்வளோ இயர்லியாக கிளம்புறதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் சொல்கிறேன். ஜாமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும் இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கிளம்பியாச்சு. நம்ம ஒரு வாரத்துக்கு தான் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால பெருசாக க்ளீனிங் வேலை எதுவுமே பண்ணல. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா மசாலா ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன். அதே மாதிரி குக்கிங் பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா எதையுமே வெளில வச்சுட்டு போக மாட்டேன். இப்போ நம்ம நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். நேரம் எப்படி தான் ஓடுது அப்படின்னு தெரியல. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இப்போ டைம் 6:30 கிட்ட இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா புத்ராஜயா கிட்டே வந்தாச்சு. அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா புத்ராஜயா பள்ளிவாசலும் தெரியுது பாருங்கள். ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் கிட்டே நம்ம வரப்போகிறோம். நம்ம ஒரு 7 மணிக்கெலாம் ஏர்போர்ட் இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா கவுண்டர் பார்த்திங்கன்னா 10:30 தான் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால 7:30க்கு நம்ம லக்கேஜ்லாம் ட்ராப் பண்ணிடலாம். நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால 7:30 கிட்ட ஆகிடுச்சு நம்ம ஏர்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கே. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் ஜாமாக தான் இருக்கும். நம்ம எப்போதும் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேயே நம்ம வீட்டில் இருந்து போயிடலாம், அதிகபட்சமாக சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா 1/2 an hourலேயே போயிடலாம். இப்போ ஜாமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் சேர்கிறதுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊருக்கு நான், ஃபாரா, தசீன் 3 பேர் தான் போகிறோம். தசீன் அப்புறம் ஹஸ்பண்ட் ஊருக்கு வரல. என்ன பார்த்திங்கன்னா தசீனுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவனால் லீவ் எடுக்க முடியல. ஃபாராக்கு காலேஜ் லீவ் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு எதுக்காக கிளம்புறோம் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். கல்யாணத்துக்காக தான் போகிறோம். ஒரு வாரத்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா முக்கியமாக என் மாமி மகளுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுனால தான் போகிறேன். இப்போ ஏர்போர்ட் வந்தாச்சு. இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் உள்ளே கிளம்பணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன்.
எப்போவுமே வந்து ஏர்போர்ட் வரப்போ வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. எதனால் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இப்போ ஸ்கூல் ஹாலிடே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால என்னன்னு தெரில. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேக்கேஜ் டேக், அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து சொந்தமாக எடுத்தாச்சு. இங்கே அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து லக்கேஜும் வந்து நம்மளே தான் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். லக்கேஜ் வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக சர்வீஸ் கவுண்டரும் இருக்கும், அங்கேயும் கூட போய் ட்ராப் பண்ணலாம். நமக்கு வந்து பெருசாக வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளே வந்து லக்கேஜ் இங்கே ட்ராப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போனது 14.3. வெயிட் பண்ணு. எஸ் ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணு. வெயிட் பண்ணுமா. -5.5 अपना है ना பேலன்ஸ் காமிக்கமே எவ்வளோ இருக்குன்னு. ஏன் back and go to the service stop. ஏதோ இது பண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 கிலோக்குள்ளே வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இங்கே ட்ராப் பண்ணிடலாம் நம்மளே சொந்தமாக, இல்லைனா சர்வீஸ் கவுண்டர் தான் போகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 40 கிலோ லக்கேஜ் இருக்குது, 40.5 கிலோ வரைக்கும் இருந்துச்சுன்னா கூட அங்கே வந்து நம்ம லக்கேஜ் ட்ராப் பண்ணிடலாம். அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அது வந்து அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிடும் எல்லாத்தையுமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ண முடியாது, சர்வீஸ் கவுண்டருக்கு போயிட்டு நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம போட்டுட்டும் வெளியாயாச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம வந்து சாப்பிட்டு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா தசீம்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்க. எங்கே போனாலும் தசீம்க்கு அங்கங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் பிடிச்சிடுவார். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பிடிச்சிருக்குறாங்க. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தசீம்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். தசீம் போகிறதுக்கே வந்து அலோவ் பண்ணவே இல்லை, என் கூடயே விளையாடிட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெலுங்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன லாங்குவேஜ் பேசினாங்கிறது வந்து எனக்கு புரியலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். எத்தனைன்னு பாரு கேட்டு. எல்லாம் பார்த்தா சூப்பராக தான் இருக்கு. கேர்ஃபுல் கேர்ஃபுல். L7 தசீம் L7 கேட் கிட்ட இருக்காங்க. L7 கேட் கிட்ட. ஸ்லோலி போ. எஸ் L7 போகணும். இங்கே வா போய் பார்ப்போம். வா L7 எங்கன்னு பாரு. L7 கேட் கிட்ட வந்து தசீம்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்குறேன். என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே போயிட்டு நீங்களும் பாருங்கள். Slowly Tazim, slow Tazim, wait பண்ணு. ஸ்லோ. இப்படி பண்ணாதன்னு சொன்னேன். வா இங்கே வந்துரு. சரி நான் அவனை விட்டுட்டு போகிறேன். பாய். தசீம் அழைச்சிட்டு போகிறப்ப அவர் இப்படி தான் வந்து பண்ணிட்டு போகிறாரு. ஒரு பெரிய டாஸ்க் தான். எங்கே காணும்? தசீம்க்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனேலேருந்து மலேசியா டிரான்சிட் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்க்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்து லேண்ட் ஆனாங்க. அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாக நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால நம்ம கரெக்டாக ஆன் டைமுக்கு தான் நம்ம வர முடிஞ்சுது. 8:30க்கு தான் நாங்கள் உள்ளே வந்துருந்தோம். இருந்தாலும் 8:30க்கு 10:30 ஃப்ளைட்டுக்கு வந்து 8:30க்கு உள்ளே வந்ததே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் நாங்கள் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏற போகிறோம்.
போகிறோம். அம்மாவும் சேர்ந்து தான் ஊருக்கு வராங்க. எல்லோரும் சேர்ந்து தான் வந்து கல்யாணத்துக்கு போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அம்மா ஊருக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி. அம்மா ப்ரூனைலேருந்து நேராக இங்கே வந்துட்டாங்க. இங்கேருந்து அப்படியே டிரான்சிட் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு போகிறோம். For your safety, please put your seat upright, ensure your seatbelt is securely fastened, stow your tray tables, and open your window shades fully. For safety reasons, smoking and vaping are... kepala dan bernafaslah seperti biasa. Anda mesti memakai corong oksigen pada diri sendiri dahulu. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக வந்து இப்போ ஃப்ளைட்டும் வந்து ஏறியாச்சு. இன்ஷால்லா நல்ல விதமாக ஊருக்கும் போகணும். ஊருக்கு போகணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து புதுசாக ஏதாவது ஒரு ரூல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே ஒரு டென்ஷனாகவே தான் இருக்கும் ஊருக்கு போகிறப்ப. இப்போ இந்த தடவை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிஐ வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண கொடுத்துருந்தோம். ஆனால் அது வந்து அப்டேட் ஆகி இன்னும் ப்ராசஸிங்லேயே தான் இருக்குது, அப்டேட் ஆகலை இன்னும். ஸோ அதுக்கு ஏதாவது கேட்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடையே தான் வந்து போயிட்டுருக்குறோம். Masa di pintu pesawat, இப்போ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன தான் ஒரு வாரத்துக்கு நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஹஸ்பண்ட் அப்புறம் தசின் 2 பேரையும் விட்டுட்டு போகிறது உண்மையாக ரொம்ப ரொம்ப கவலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அந்தளவுக்கு பெருசாக கவலைப்பட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே திங்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ஊரில் எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நமக்கு அந்த ஃபீல் வந்து தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்து வரலையே அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. இப்போ ஃப்ளைட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்போதுமே எங்கள் ஃப்ளைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் இருக்கும். ஏன்னா டே டைமில் வந்து திருச்சிக்கு எந்த ஃப்ளைட்டுமே இல்லை. அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லேயே தான் இருக்கும். அதனால் பெருசாக வியூலாம் வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி லைட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. தசீம்க்கு வந்து சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுதான் இங்கே வந்திருக்கு. அம்மாவுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவுமே வந்துருச்சு. தசீம் வந்து சாப்பிட்டுட்டு அவனும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டான். அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து 2வது ஃப்ளைட்டு இப்போ ஏறி ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்கல்ல, கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து இப்போ இந்தியா கிட்டே ரீச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து லேண்டே பண்ணுவாங்க. அம்மாவும் லேண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. நம்ம ஊரை வந்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வரோம்ல, அது இங்கே பார்த்ததுமே எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் பண்ண போகிறாங்க. ஊரும் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா லைட்டிங்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக வந்து லேண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ணிவிட்டு கல்யாணத்தில் நல்லா பிஸியாக இருக்க போகிறோம். இதுக்கப்புறம் வர விலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கல்யாண வீடியோ தான் வந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் எந்த வீடியோவும் வந்து எடுக்க முடியாது. ஏதாவது வீடியோ எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. அப்படி தான் வந்து நான் வீடியோ எடுத்ததுமே வந்து அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஷால்லா ஏர்போர்ட் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 1:53 கிட்ட ஆகிடுச்சு. அதாவது நம்ம லேண்ட் பண்ணது வந்து 12 மணி. நம்ம வெளியில் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:45 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஓசிஐ வந்து கேட்கவே இல்லை, அப்டேட் எதுவுமே கேட்கவே இல்லை. நிறைய பேர் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஆனால் அப்டேட் வந்து நமக்கு கேட்கவே இல்லை. அதை பற்றி எதுவுமே வந்து கேட்கல. யாராவது அந்த மாதிரி சொன்னாலும் பெருசாக அதை பற்றி இது பண்ணாதீங்க. ஆனால் ஜுவல்லரி வந்து கண்டிப்பாக எதுவுமே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் தான் ரொம்ப நேரம் லேட் ஆனது. நான் வந்து தசீம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னை வந்து ஃபஸ்ட்டே கூப்பிட்டு வந்து போக சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபாரா வந்து செக் பண்ணிவிட்டு அனுப்புறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப செக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஜுவல்லரி வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ஏர்போர்ட்லேருந்து வெளியாகி கொஞ்சம் தூரம் போனதுமே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி தான் வந்து வாங்கி குடிச்சிட்ருக்குறோம். அதுவும் நம்ம ஊரில் இந்த கடையில் கிடைக்கிற காஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காஃபியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூடவே பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பிஸ்கெட் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பிஸ்கெட்டும் காஃபியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தசீம், ஃபாரா 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்குது, அம்மாவுக்கும் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நாங்கள் இப்போதைக்கு வாங்கி சாப்பிட்டோம். இதை சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம். ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக லைட்டிங்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.